பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. அமைதிப்படையில் இருந்தது. வேதம் புரியுது படத்தையே தடை பண்ணாங்க. அந்த படத்தை வந்து அப்போ முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த படத்தை பார்த்துட்டு இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை கூப்பிட்டு நீ தியேட்டர் எடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. அப்படி வெளிவந்த படம் தான் வேதம் புரியுது. அந்த மாதிரி இந்த பல சிக்கல்கள் உள்ள படத்தில் நான் நடிச்சு எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது. இந்த படம் நடிக்கும்போது தம்பி அலெக்ஸை பார்த்தப்போ எல்லாருக்கும் தோழர் முத்தரசன் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனால் நான் நடித்த காட்சிகளை பற்றி அவங்க அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஹிட் ஹீரோ கூட இன்னைக்கு நான் ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்றப்போ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தோட பேர் தோழர் சேகுவரா. தோழர் சேகுவரான்னு போட்டால் யூடியூப்லாம் வரும். அந்த தலைவரோட ஃபோட்டோ வரும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்ணை மூடிட்டு இமேஜினேஷன் பண்ணி பார்த்தாக்க சத்யராஜ் சார் தான் ஞாபகம் வருவார். நான் நேற்று கூட ப்ரொடியூசர்கிட்ட கேட்டேன். அவர் ஏற்கனவே ஏதோ ஒரு படம் சேகுவரா மாதிரி நடிச்சிருக்காருல. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, interesting-ஆன short movies. வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். விட்டு சென்ற அன்பு தம்பி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்களே மற்றும் இங்கே கலைத்துறையை சென்ற நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கூல் சுரேஷ், உங்க பேரை தூள் சுரேஷ் கூட வச்சிடலாம். கூலா இல்ல தூளா இருக்கு. கூல் சுரேஷுக்கு போல தூள் சுரேஷ்னு கூட அவர் பேரை மாத்திக்கலாம். அந்த அளவுக்கு அருமையா இருந்தது. நான் இது வரைக்கும் ஒரு 250 படத்தில் நடிச்சிருக்கேன். எல்லா படத்திலும் நடிக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்தான். அந்த படம் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் அந்த நடிப்பு பணி என்பது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு படத்தில் போய் நடிப்பேன். அந்த படம் ஓடிச்சுன்னா இன்னும் கூடுதலாக மகிழ்ச்சி வரும், ஓடலன்னா வருத்தம் வரும். ஆனால் நடிப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் பெருமைக்குரிய படங்கள்ங்கிறது வந்து ரொம்ப சில படங்கள் தான். சில படங்கள் சொல்றதை விட பெருமைக்குரிய படம்னு சொல்றது வந்து தந்தை பெரியாரா நான் நடிச்சதுதான். அதுக்கப்புறம் சில பெயர்களை தாங்கி நடிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அதாவது வந்து படத்து கதைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் எம்ஜிஆர் மகன் அப்படிங்கிற படத்தில் நான் தான் எம்ஜிஆர், அந்த படத்தினுடைய கதைப்படி. அதே மாதிரி தோழர் சேகுவரா கூட என்ன எந்த வகையிலையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற புரட்சியாளர் தோழர் சேகுவராக இருக்கவே முடியாது. ஆனால் அந்த பேரில் நடிக்கிறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏற்கனவே யாரோ சொன்னாங்க தோழர் சேகுவாருடைய கெட்டப்பில் நான் நடிச்சிருக்கேன். புரட்சிக்காரன் அப்படின்னு ஒரு படம் நம்ம வேலு பிரபாகரன் அவர்கள் தயாரித்த படத்தில் வந்து நான் தோழர் சேகுவார கெட்டப்பில் நடிச்சிருக்கேன். அதேதான், புரட்சிக்காரன் படத்தில் தோழர் சேகுவார கெட்டப் நடிச்சிருப்பேன். இந்த தோழர் சேகுவாரா அப்படிங்கிற டைட்டில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு பெருமையான விஷயம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அனீஸும் இந்த படத்தினுடைய இயக்குனர் அலெக்ஸும் என்னை பார்க்க வந்தப்போ சொன்ன விஷயம் எனக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சு. அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த கதையை வந்து எழுச்சி தமிழர் தம்பி திருமாகிட்டையும் திராவிடர் கழக தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணியாகிட்டையும் போய் இப்போ கதையை சொல்லி இதில் இந்த தோழர் சேகுவாராங்கிற டைட்டில் ரோல் அந்த படத்தை இந்த காலேஜினுடைய ப்ரொஃபஸராக நடிக்கிறதுக்கு யார் இருந்தால் சரியா இருக்கீங்களா, தம்பியும் சரி ஐயாவும் சரி சத்யராஜ் தான் கரெக்டாங்க. அதுக்காக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் கூறிக்கிறேன். ஏன்னா அது நடிப்பாக இருக்காது, அது வந்து உள்ளார்ந்து வர்ற ஒரு செயலாக இருக்கு. அப்படிங்கிறதுனால என்ன சொன்னது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப பெருமையாக இருந்தது. எனக்கு இவங்க இந்த சென்சாரில் வெட்டப்பட்ட காட்சிகளெல்லாம் இங்கே போட்டு காட்டினாங்க. இந்த எல்லா காட்சியும் படத்தில் இருக்குது, ஆனால் வசனங்கள் வேற. நான் மறுபடியும் அதில் ரீடப் பண்ணி வேற வசனங்களில் வந்து சென்சாரினுடைய விதிகளுக்கு உட்பட்ட வசனங்கள் தான் இந்த காட்சிகள்லாம் வருது இல்லையா. அதனால தான் அதுக்கு நம்ம சென்சார் செட்டு கொடுத்துருக்காங்க. அதனால வந்து அதை இந்த படம் செப்டம்பர் 20ஆம் தேதி வெளியாகிறதுல ஏதாச்சும் தடங்கள் வந்துடுமோன்னு விநியோகஸ்தர்களோ திரையரங்கு உரிமையாளர்களோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சென்சாரில் என்ன சொன்னாங்களோ அதை மாற்றி பண்ணியாச்சு இல்லையா.
என்ன வந்து இது பராசக்தி காலத்திலிருந்து இருக்குது, வேலைக்காரி அண்ணா காலத்தில் இருக்குது. அண்ணா எழுதின வேலைக்காரிலிருந்து, கலைஞர் வசனம் எழுதின பராசக்தியிலிருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. அமைதிப்படையில் இருந்தது. வேதம் புரியுது படத்தையே தடை பண்ணாங்க. அந்த படத்தை வந்து அப்போ முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த படத்தை பார்த்துட்டு இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை கூப்பிட்டு நீ தியேட்டர் எடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. அப்படி வெளிவந்த படம் தான் வேதம் புரியுது. அந்த மாதிரி இந்த பல சிக்கல்கள் உள்ள படத்தில் நான் நடிச்சு எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது. இந்த படம் நடிக்கும் போது தம்பி அலெக்ஸை பார்த்தப்போ எல்லாருக்கும் தோழர் முத்தரசன் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனால் நான் நடித்த காட்சிகளை பற்றி தான் எனக்கு தெரியும். ட்ரைலர் பார்க்கிட்டு எனக்கே பிரமிப்பாக இருக்குது. அலெக்ஸ் வந்து அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காரு. அவ்வளோ அருமையாக, அவ்வளோ ஆக்ரோஷமாக சண்டை காட்சிகளில் வந்து அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பாதிப்புகளெல்லாம் நடந்திருக்குது. அந்த கோபம் வந்து அங்கே தெரியுது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உள்ள முழக்கம் இருக்குது, அடங்கம் வரை அத்துமீறு அப்படிங்கிறத வந்து அந்த வலியும் வேதனையும் தெரிஞ்சாதான் அது நடிப்புல வரும். இல்லாட்டி வந்து அது சும்மா ஒரு நடிப்பா போயிடும். அந்த வலியும் வேதனையும் தெரியுது. அப்புறம் இந்த படத்துல வந்து புதுசா ஒரு சின்ன பிரச்சனை கொண்டு வந்தாங்க என்கிட்ட. நீங்க இந்த படத்துல பாட்டு பாடணும். பாட்டு பாடணும் என்ன இல்ல, வார்த்தையே வந்து அடங்க மறு அத்துமீறுன்னு வருது அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம். நல்லா பாடிட்டேன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எல்லா மேடைகள்லாம் அந்த பாட்டு ஒலிக்கும். அப்புறம் எனக்கு என்ன பயன்னா, பாட்டு எப்படின்னா பாட்டுன்னு நான் எம்ஜிஆர் ரசிகன் தானே. எனக்கு இது பொது உடைமை சம்பந்தப்பட்ட பாடல்களா இருக்குது. அவர் பாட்டு எல்லாமே ஹை பிச்சில் தான் ஆரம்பிக்கும். அச்சம் என்பது பாருங்க, எனக்கு பாடுறக்க அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை அப்படித்தான் பாட முடியாது. ஒரு டிஎம்எஸ் தான் வரணும். இல்லாட்டி ரொம்ப அழகா தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. சரியா பாட முடியல பாருங்க. இப்படி ஒரு சுதி சுத்தத்தோட தான் வரும். பாடணும்னு நான் சொன்னேன். எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பாட முடியாதுங்க. ஏதோ ஏன் லெவலுக்கு ஏதாச்சும் ஒரு இருந்தா பாடலாம் அப்படின்னா எப்படி அப்படின்னா நல்ல ரப்ப நம்ம தம்பி அனந்தராஜ் காமராஜ் படிக்காது நெருப்புடா நெருங்குடான்னா பாடிடலாம். இல்லாட்டி ரொம்ப சாஃப்டா அண்ணே அண்ணே சிப்பா என்ன பாடிடலாம். நீங்க எங்காச்சும் கொண்டு போய் அச்சம் இருந்தது மலமேடா ரேஞ்சு விட்டுறாதீங்க அன்னைக்கு சார் அப்படின்னா நீங்க வாங்க நாங்க பாத்துக்கிறோன்னு சொன்னாங்க. அங்க போனா அதை விட கஷ்டமா இருக்கு. நான் எவ்வளவு சிரமப்பட்டு பாடிருக்கீங்க தம்பி திருமாவர்களே, நீங்களே பாத்துக்கல. அதாவது எனக்கு அதை பார்க்கல சொல்லிட்டு பாடு போகுது. ஏன்னா அப்படித்தான் பாட முடியுது அந்த பாட்டை. ஆனா ஒரு பாட்டை வந்து ஒரு பெருமைக்குரிய பாடலா, ஒரு புரட்சிகரமான கருத்துக்கள் நிறைந்த பாடலா பாடுறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு அந்த பாடல ஒரே ஒரு குறைதான் இருந்தது. இதையெல்லாம் இந்த அக்கிரமங்கள் நடக்கும்போது வருவான் புரட்சி தமிழன் என்ன காட்டுறாங்க. நான் எல்லாம் ஒரு புரட்சி தமிழன் இல்லை, தமிழன். புரட்சி தமிழன் கிடையாது. அது புரட்சி தமிழன்கிற பட்டம் இங்க தோழர் முத்தரசன் அவர்கள் விரும்பினால விரும்பாட்டி பொருந்தும், எழுச்சி தமிழருக்கும் பொருந்தும், தம்பி வேல்முருகனுக்கும் பொருந்தும். பட் அது வேற எங்கேயும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் இருற மாதிரி. சரி பரவாயில்ல, என்ன அது என்ன அதனால ஒண்ணு பரவாயில்ல, ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். என்னன்னா இந்த படத்துக்கு வந்து இந்த மாதிரி படங்கள் ஓடும்போது ஒரு பெரிய சமூக மாற்றம் ஏற்படும். அது காரணம் வந்து நீங்க பராசக்தியிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பராசக்தியிலிருந்து நாடோடி மன்னன் வரைக்கும் வேடம் புரியுது, அமைதிப்படை எல்லாம் வந்து இந்த சமூக மாற்றத்துக்கு மிக முக்கியமான படங்கள். அந்த மாதிரி படங்கள் இப்ப நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. தம்பி பா ரஞ்சித்துடைய படங்கள், மாரி செல்வராஜ் படங்கள், வெற்றிமாறனுடைய படங்கள், அதெல்லாம் வந்து பிரமாதமான சமூக கருத்துக்களை கொண்டு வராங்க. அந்த வகையில் இந்த படம் வந்து இதுல வந்து என்னதான் சென்சார் வெட்டி இருந்தாலும், இந்த வசனங்களை மாற்றி இருந்தாலும் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் மக்கள் கிட்ட போய் சேரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆமா, ஏன்னா வந்து சில சமயத்தில் அதான் வாத்தியார் படம், எம்ஜிஆர் படத்துல வந்து புரட்சி தலைவர் படத்துல உதய சூரியனி பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேலையிலேன்னு பாடியிருப்பாரு. அதை சென்சார்ல வந்து உதயசூரியன் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அது வந்து திமுகனுடைய சின்னம்னு அதை சென்சார்ல கட் பண்ணி உதயசூரியனை புதிய சூரியன் மாட்டியிருப்பாங்க. இருந்தாலும் மக்கள் மனசுல, எங்க மனசுல எல்லாம் உதயசூரியன் போய் தான் பதிஞ்சது. மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா பொண்ணு பெற்றால் தான் பிள்ளையால நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்கு தம்பியில பாடியிருப்பாரு. அதை மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணாங்கிற வார்த்தையை மாற்றி மேடையில் முழங்கு திருவிக்கா பொருள்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் படம் பாக்கியில் தெளிவா தலைவருக்கு ஒரு க்ளோஸ்அப் வச்சு அந்த வார்த்தைகள் வரும்போது அறிஞர் அண்ணாங்கிற வார்த்தை தான் மனசுல போய் பதியும். அதனால வந்து இந்த படத்துல வந்து எல்லா விதமான சட்ட சிக்கலையும் தீர்த்து சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி செப்டம்பர் 20 இந்த படம் வருது. அதனால வந்து இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான ஒரு கொள்கை கூட்டம் சினிமாவுக்கு வரணும்.
தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து சினிமாங்கிறது ஒரு கலை அம்சம், பொழுதுபோக்கு அம்சமாக இருந்தாலும் கூட ரஷ்யாவின் புரட்சியாளர் தோழர் லெனின் முதற்கொண்டு கலை வடிவத்தை ஆதரிச்சிருக்கிறாங்க. கலை வடிவத்தின் மூலமாக ஒரு புரட்சி மக்களிடம் மிக தெளிவாக மிகச் சிறப்பாக சென்றடையும் என்பதில் ஆணித்தரமான நம்பிக்கை களப்போராளிகளுக்கு இருக்குது. அதற்கு துணை நின்ற தம்பி அனீஸ் அவர்களுக்கும் அலெக்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் தோழர் சேகுவாரா அந்த டீமை தான் போய் சேரும். அப்புறம் தங்கச்சி, உங்கள் பேர் என்ன? 3 o'clock. கல்யாணி, நீங்கள் வந்து கூல் சுரேஷ் அவர்கள் வந்து பேசுவாங்க அப்படின்னு சாதாரணமாக கூப்பிட்டீங்க. அடுத்த தடவை கூப்பிடும்போது யூடியூப் சூப்பர் ஸ்டார், வெள்ளிக்கிழமை நாயகன், சிஎஸ்கே கட்சியின் தலைவர், கூல் சுரேஷ் கட்சியின் தலைவர், நடிகருமாகிய கூல் சுரேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம் அப்படின்னு கூப்பிடுங்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, பெரியவங்கலாம் இருக்கிறாங்க, எனக்கு அவங்க கிட்ட பெருசா அறிமுகம் இல்லை, ஒரு அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா பூவோட சேர்ந்தாதான் அந்த நார் மணக்கும், அதுக்காக சொன்னேன். நன்றி. ஏன்னா இது சாதாரண மேடை இல்லை, சகலகலா வல்லவர்கள் இருக்கும் மேடை. இது சாதாரண மேடை இல்லை, சகாப்தம் படைக்கும் மேடை. இது சாதாரண மேடை இல்லை, ஜாதி மதத்தை ஒழிக்கும் மேடை. இது சாதாரண மேடை இல்லை, சனாதனத்தை எரிக்கும் மேடை. இது சாதாரண மேடை இல்ல, சரித்திரம் படைக்கும் மேடை. இது சாதாரண மேடை இல்ல, சாமானியனுக்கும் உதவும் மேடை. இது சாதாரண மேடை இல்ல, சட்டம் படித்த மேடை. இது சாதாரண மேடை இல்ல, சக்கரை போல இனிக்கிற மேடை. இது சாதாரண மேடை இல்ல, சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கிற மேடை. இது சாதாரண மேடை இல்ல, சரித்திரம் படைக்கிற மேடை. ஸோ இவங்க முன்னாடி நான் பேசுகிறேன் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதனால் அடுத்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கூப்பிட்டுங்கம்மா. நன்றி நன்றி. இந்த படத்தோட இயக்குனர் அலெக்ஸ் அவர்கள், அவர் வந்து நான் நடிக்கும்போது சில சீன்லாம் வந்து நடித்து காட்டுவார். அப்படியே ஏதோ ஒரு 10-20 படம் நடித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற மாதிரி நடித்து காட்டுவார். நானே கேட்பேன், பிரதர் நீங்கள் ஏற்கனவே எதுவும் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு. இல்லைண்ணா புதுசு தானே அப்படின்வார். ஸோ அவ்வளோ ஒரு தத்ரூபமாக, ஒருவேளை டேக் ஒழுங்காக வராட்டி கூட ஒன் மோர் வாங்கிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லை, அவர் நடிக்கும்போது இப்போ பார்த்துருப்பீங்க, சட்டையெல்லாம் கட்டிட்டு இருக்கார் இல்லையா, அடிபட்ட மாதிரி ஃபைட்டில் வரும் அப்படின்னு இருப்பார். அப்படியே அந்த ப்ரூஸ்லி அந்த எஃபெக்டில் அப்படியே தான் இருப்பார். ஏன்னா ஃபைட் பண்ணும்போது, நடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபைட் பண்ணும்போதும் அந்த ஒரு வெறியோடு தான் அடி அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க நடித்து இயக்கியிருக்காங்க. அந்த அலெக்ஸ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் பிரபு சார் அவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் பிரபு சார் வந்து ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு, வில்லனாக நடிச்சிருக்காரு. அவர் நடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 தடவை அமைதிப்படை படம் பார்த்துட்டு தான் நடிக்க வந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சீன்லேயுமே சத்யராஜ் சார் தான். ஏன்னா எனக்கு அவரோட காம்பினேஷன் தான். நடிக்கும்போது சத்யராஜ் சார் தான் எனக்கு ஞாபகம் வரும். இப்போது அந்த கட் பண்ண சீன்லாம் கூட காமிச்சாங்க. அதில் சத்யராஜ் சார் சொல்லுவார், என்ன அல்வா கொடுத்தாக்க வேணான்றாங்க, அமைதிப்படம் படம் பார்த்துருப்பாங்க. பப்பமோன்னு சத்தியமாக சொல்கிறேன், ப்ரொடியூசர் 100 தடவை படம் பார்த்துட்டு தான் இந்த படத்தை வந்து நடிக்க வந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு தத்ரூபமாக நம்ம அமைதிப்படை படத்தில் அமாவாசை கேரக்டரு நாகராஜ சோழன் என்ன பண்ணுவாரோ அதே மாதிரி இதை வந்து அதை விட பிரமாதமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சாரை வச்சுட்டு சொல்லக்கூடாது. நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எதுக்காக அந்த ஒற்றுமை இருக்குது அப்படின்னாக்க, உண்மையிலே ஒற்றுமை இருக்குங்க. சத்யராஜ் சாருக்கு உடம்பு ஃபுல்லாக முடியிருக்கும், அவருக்கும் உடம்பு ஃபுல்லாக முடியிருக்கு. நான் பார்த்தேன், நீங்கள் கேட்கலாம் எப்படி பார்த்தீங்க அப்படின்னு. இதில் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிற சீன் ஒன்று இருக்குது. அப்போ பார்த்தேன். அப்போ நான் நினச்சேன், ஓஹோ ஒருவேளை காம்பினேஷன் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு. ஸோ அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் சத்யராஜ் சார் இந்த படத்தில், தோழர் சேகுவாரா படத்தில் நடிச்சிருக்குது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பூஸ்டப். ஏன்னாக்க வால்டர் வெற்றிவேல் அந்த படம் 50வது நாள் படத்தை நான் பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்த்தேன். அது எவ்வளோ ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் பாருங்கள். 50வது நாள் படத்தை
நான் வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்த்தேன்னா அப்போ வந்து அந்த படம் எவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட்டு பாருங்க. ஸோ அவங்க அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஹிட்டு ஹீரோ கூட இன்றைக்கி நான் ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்றப்போ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தோட பேர் தோழர் சேகுவரா. தோழர் சேகுவரான்னு போட்டால் யூடியூப்லாம் வரும், அந்த தலைவரோட ஃபோட்டோ வரும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்ணை மூடிட்டு இமேஜினேஷன் பண்ணி பார்த்தாக்க சத்யராஜ் சார் தான் ஞாபகம் வருவார். நான் நேற்று கூட ப்ரொடியூசர்கிட்ட கேட்டேன், அவர் ஏற்கனவே ஏதோ ஒரு படம் சேகுவரா மாதிரி நடிச்சிருக்காருல சத்யராஜ் சார் அப்படின்னா. இல்லை சார் அது வேறு படம் அப்படின்னு. ஏன்னா அந்த படத்தில் ஒரு கருப்பு தொப்பி போட்டு அந்த படம் பேர் தெரியல, அப்படி துப்பாக்கிலாம் வச்சுன்னு அப்படி இருப்பார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு போராடக்கூடிய ஒரு புரட்சி தமிழனாக இருக்கிறவர் நம்ம தோழர் சேகுவரா அந்த படத்தில் நடிக்கிறது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் கூட நம்மளும் நடிச்சிருக்கோம் அப்படின்றத ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் திருமாவளவன் ஐயா அவர்கள் அவங்க வந்து வாழ்த்துறதுக்காக வந்ததில் ரொம்ப சந்தோஷம். நான் பிக் பாஸ் போயிட்டு வந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து கமல் சார் பிக் பாஸ்லேருந்து விலகிட்டார். விலகினதுக்கப்புறம் யாரை போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கும் விஜய் டிவியும் கொஞ்சம் தொடர்பு இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நேற்று ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், விஜய் டிவியில் ஒரு முக்கியமான நபர் கூட தான். அப்போ அவர் சொன்னார், சார் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், தாயின் மீது ஆணையாக சொல்கிறேன், அவர் சொன்னார், தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் அவர் வந்து தொகுத்து வளர்ந்தாக்க அந்த நிகழ்ச்சி நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. எதுக்காக சார் அப்படி சொல்கிறேன், எதுக்காக அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் தான், அவர்கள்ட்ட ஒரு நீதி இருக்கும், ஒரு நேர்மை இருக்கும், ஒரு உண்மை இருக்கும். யாரு தப்புக்கு பண்ணாலும் அந்த இடத்துல தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதெல்லாம் நடைமுறையில் வந்தாங்க நான் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவே சட்டம் படித்த நம்மளுடைய சட்டத்தை சொல்லி கொடுத்த அம்பேத்கர் ஐயா அவர்கள் கூட எழுந்து நின்று கை தட்டுவாரு. என்னுடைய மாணவன் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு தொகுத்து வளர்ந்திருக்காரு, இது வந்து உலகமே பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி. அந்த இடத்துல எந்த தப்பு தண்டா எது நடந்தாலும் அதை தட்டி கேட்கிற ஒரு தில்லு வேணும் அப்படின்ற. நீங்க வேற எதனா மாற்றி எழுதிடாதீங்கப்பா, அதுக்கு இதுக்கு எதுவும் சம்பந்தம் இல்லை. கமல் சார் நல்லவர் தாவா, ரொம்ப நல்லவர், சரியா? அதனால அது இது நினைச்சிடாதீங்க. என்னுடைய கருத்தை சொன்னா விஜய் டிவியில அவங்க சொன்னதை நான் சொன்னேன். இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். அதே மாதிரி சத்யராஜ் சார், எனக்கும் அவருக்கும் இது வரைக்கும் நான் சத்யராஜ் சார் இன்னைக்கு தான் நேரில் பார்க்குறேன், நான் அவரை பார்த்ததில்லை. ஆனால் நான் வந்து இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆகிறப்போ நான் குதிரையில் போனேன். அந்த இந்தியன் தாத்தா அட்ரஸ் போட்டு அப்படி போட்டுலாம் வச்சு அது குதிரையில் போனேன். நிறையா பேர் கமெண்ட்டில் இது வந்து இந்தியன் தாத்தா கிட்டப்பா, இது வந்து இந்தியா தாத்தா கிட்டப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணி போட்டிருந்தாங்க. அதில் முக்கால்வாசி பேர் என்ன போட்டிருந்தாங்கன்னா, அண்ணா நகர் முதல் தெரு சத்யராஜ் மாதிரி இருக்கிறியா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வேணா அது கிண்டலாக நினைக்கலாம், நான் ரொம்ப பெருமையாக நினச்சேன். அவ்வளோ பெரிய மனுஷனை அவர் கூட பார்த்து என்னை வந்து சேர்த்து வச்சு பேசியிருக்கீங்களா அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த கமெண்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா தலைகீழ நின்று நான் தண்ணி குடித்தாலும் சத்யராஜ் சாரோட இடத்துக்கு வர முடியாது. ஐ மீன் அவர் உயரமாக இருக்காரு, அந்த இதுக்கு ஈக்குவலுக்கு வர முடியாதுன்றதுக்காக சொல்ல வரேன். நான் ஏதோ கமெண்ட்லையாச்சும் என்னையும் அவரையும் இணைச்சி வச்சு பேசுனீங்களே, அதற்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் வீரமும் ஈரமும் உள்ள வேல்முருகன் ஐயா அவர்கள் வந்திருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒரு தடவையும் நாம் இது சொல்லலாமா என்னன்னு தெரில, நான் டோல்கேட்டில் போகும்போது இல்லை அது எதுவும் கேஸ் கீஸ் எதுவும் போட்டுற போகிறாங்க. ஒருவேளை கேஸ் போட்டா என்னை காப்பாத்துறதுக்கு நான் ஜெயிலுக்கு போட்டா அங்கேருந்து என்னை காப்பாற்ற போலீஸ் நீங்க வந்துடுவீங்களா சார்? நீங்க பாட்டுக்க சார் உங்களை நம்பி தான் ஆடியோ ரிலீஸ் நடத்துறேன்னு சொல்லிட்டு நான் ஜெயிலுக்கு போனதுக்கப்ப நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்களாங்க, என்ன ரிலீஸ் பண்ண ஆள் போயிடும். வேல்முருகன் ஐயாவை பற்றி சொல்கிறேன். நான் ஒரு டோல்கேட்டில் போகும்போது என்கிட்ட காசு வாங்க மாட்டாங்க. நான் வணக்கம் தம்பினா அப்போ ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துகிட்டு இப்படிலாம் இதெல்லாம் ப்ராப்ளம் வருமா என்னன்னு தெரியல, செல்ஃபி எடுத்துகிட்டு அனுப்புவாங்க. அப்போது அந்த ஐயாவோட டோல்கேட்டு பேர் சொல்லப்பா, அந்த டோல்கேட்டு கிட்ட போக மட்டும் விடவே மாட்டாங்க. அது இல்லைப்பா, வேற ஊர் இது, இந்த ஊரில் வேற ஊர், நான் இந்த பக்கம் நார்த் சைடு சொல்கிறேன், அந்த ஊருக்கு மட்டும் விட மாட்டாங்க. என் தாயின் மீது ஆணையா சொல்கிறேன், தில்லா காரை விட்டு இறங்கி நிற்பேன். இது எந்த டோல்கேட்டு தெரியுமா? ஞாபகம் இருக்கா? பழசெல்லாம் யோசிச்சு பாரு.
அப்படின்னு சொல்லி அந்த பாஷாவில் வர டைலாக் மாதிரி தான் சொல்லுவேன். ஐயா வணக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இது நான் சும்மா மேலே கேட்ட உண்மையில நடந்தது. என் கூட ஏன்னா தட்டுல உண்மைதான்டா, என் கூட வந்தவங்களுக்குலாம் தெரியும். ஐயா பேரை சொல்லி நான் வெளியில வருவேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கும் ஐயா அவர்களை நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன், வேல்முருகன் ஐயா அவர்களை. இருந்தாலும் என் இதயத்தோட கலந்துருக்கிறாரு. என்னுடைய பேங்க் சேமிப்பை பாதுகாத்து கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. ரவி மரியா சார் வந்திருக்காங்க. ஏன்னா நான் நல்லா இருக்கணும் அப்படின்றக்கா எனக்கு பின்னாடி நின்று இன்னும் கூலு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி எனக்கு ஒரு பூஸ்டப்பாக கொடுப்பாங்க. இமான் அண்ணாச்சி அவர்கள்லாம் நாங்கள் வாரத்தில் ஒரு நாளாச்சும் ஃபோனில் பேசிப்போம். அப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் அப்படியே பேசிகிட்டே வருவோம். அப்போ எனக்கும் பின்னாடி இருந்து அவர் சொல்லுவார், இல்லை கூலு இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் எல்லாம் இந்த படத்தை தோழர் சேகுவாரா படத்தை வாழ்த்த வந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் சொன்னேன் இல்லையா, இந்த தங்கச்சிட்ட சொன்னேன் கூல் சுரேஷ் கட்சி அப்படின்னு. ஒருவேளை எதுக்காக அந்த கூல் சுரேஷ் கட்சி நான் மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னா, ஒருவேளை 2026 அண்ணன் திருமாவளவன் ஐயா அவர்களோட நான் கூட்டணி வைக்கலாம், வேல்முருகன் ஐயா அவர்கள் கூட கூட்டணி வைக்கலாம், முத்தரசன் ஐயா அவர்கள் கூட கூட்டணி வைக்கலாம். அதனால எதுக்கும் ஒரு அறிமுகம் வேணும் இல்லையா? ஏன்னா நான் இங்கே வந்தப்போ 3 பேருக்கு மாற்றி வணக்கம் வச்சாங்க, பார்க்கவே இல்லை. இதை நான் எதுக்காக சொல்கிறேன், எனக்கு அவங்க அறிமுகம் இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்த நிகழ்வு மறக்க மாட்டாங்க. முக்கியமாக வேல்முருகன் ஐயா மறக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். டேய் அவன் யாராலும் பழசெல்லாம் மறுபடியும் கிட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஒரு நகைச்சுவைக்காக தான் சொன்னேன். இந்த டோல்கேட் மாட்டெலாம் உண்மை இல்லை. நான் தூங்கும்போது கேட்ட கனவு, நீங்கள் பாட்டா ஏற்கனவே காரை விட்டு இறங்கும்போது கேட்டவர் போலீஸாக நினச்சி எதுக்குப்பா போலீஸு அப்படின்னு. சார் இந்த மாதிரி இவங்கெல்லாம் பெரியவங்க வராங்க, அப்படியா நான் வேறு எதுனான்னு சொல்லி இப்போவே கையோட கூட்டிகிட்டு போயிட போகிறாங்க. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக யூடியூபர்ஸே இவங்கன்னு பிடிச்சி போட்டுன்னு இருக்காங்கல்ல, என்ன சொல்கிறதுனே தெரியல. அதனால் உங்கள் அனைவருக்கும், வாழ்த்த வந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த படத்துக்கு சென்சாரில் 42 கட்டு கொடுத்துருக்காத சொல்கிறாங்க. 42 கட்டு. அடுத்த வாரம் படம் ஹிட்டு, அடுத்த மாதம் படம் ஹிட்டு. இப்போ கையை தட்டு. என்னுடைய பேச்சை கேட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. எதுவும் தவறாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க பெரியவங்கள. நன்றி நன்றி நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றி கலந்த வரவேற்பை அளித்துவிட்டு, கேமரா இருக்கா? நிறைய கேமரா என்னதான் சொன்னாங்க? தோழர் சேகுவேரா இந்த படத்தில் அண்ணாச்சி நீங்கள் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் வழக்கம் போல நான் நடிக்கலைங்க. இதனுடைய தயாரிப்பாளர் அவர்களும் இயக்குனர் அவர்களும் அண்ணாச்சி இந்த மாதிரி தோழர் சேகுவேரா அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்துருக்கோம், அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியிட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு சின்ன உதறல் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இல்லை கொஞ்ச நாளாகவே எங்கே பார்த்தாலும் ஒரே குரூப்பாகவே படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, நீங்களும் அதே மாதிரி ஒரு படம் எடுத்து வச்சுருக்கீங்களா பிரதர்ன்னு கேட்டேன். இல்லை நீங்கள் வாங்கலேன், ட்ரெய்லர் பாருங்களேன், ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும் அப்படின்னாங்கள. இப்போ நம்மகிட்ட சொல்லிட்டு தான் போட்டாங்க, படத்தில் வராத காட்சி அப்படின்னு சொல்லி. அண்ணன் சத்யராஜ் அண்ணன் விழுன்னு விழுத்திருக்காப்புல. யாரை வெளுத்திருக்காங்க அப்படின்றது வெளுத்தல் வாங்கினவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? இது யாரை வெளுத்திருக்கான்றது நம்ம இயக்குனருக்கு மட்டும் தான் தெரியும். அப்படிதானே இயக்குனர் அலெக்ஸ்? உண்மையிலே நம்ம சத்யராஜனை பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த படத்தில் ஒரு அற்புதமான பாடலை பாடியிருக்காங்க. சத்யராஜனே பாட்டு அருமையாக இருந்தேன். அடுத்தடுத்து உங்களுக்கு ஏகப்பட்ட அழைப்புகள் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப அருமையாக பாடியிருக்காங்க. சத்யராஜன் ஒரு வாட்டி எல்லாரும் நல்லா உற்சாகமாக கைகளை தட்டி வாழ்த்து அருமை. அப்புறம் இன்னும் மேடையில் நிறைய பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. அண்ணன் வேலுமுருகன் இருக்காங்க, ஐயா திருமாவளவன் ஐயா இருக்காங்க, அண்ணன் முத்தரசன் இருக்காங்க, இன்னும் நம்ம கூல் சுரேஷ் இருக்காங்க. உங்களுடைய பேச்செல்லாம் கேட்கறதுக்காக நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏய் நீ தான் அந்த குரூப்பா? எங்கே போனாலும் தெரிவிக்கிறோம் உங்களுக்கு. அண்ணன் ரவி மரியாதை இருக்காங்க, அண்ணன் பேசிய மறந்த சிவா அண்ணன் அவர்களுக்கு இப்படி நன்றியை சொல்லிட்டு இந்த படத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாங்க.
இதை நம்ம படம் பார்த்த பிறகு பேசுவோம், சரியா? அதனால நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்த்து வந்தோமோ அது இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருக்கு அப்படின்றத நான் ஓரளவுக்கு உறுதி பண்ணியிருக்கேன். படம்லாம் பார்த்து படிச்சுட்டு மற்ற கதைகளை பேசுவோம். இன்னும் முக்கியமான நிறைய விஷயங்களை பேசுவதற்காக நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. அவங்களுடைய பேச்சை உங்களை போலவே நானும் கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது ஹீரோ தம்பி எங்கே தம்பி வாங்க. ஆமாம், இந்த தம்பி ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காப்புல. முதல் படமா தம்பி? இதான் முதல் படமா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தம்பி தோற்றம்லாம் ஒரு வேற லெவலில் இருக்கு. நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நம்ம தமிழ் சினிமாவில் வரணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. அதுக்கேற்ற பயங்கர உழைச்சிருக்கீங்க, உழைப்பு அதில் தெரியுது. இதில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். அது நம்ம புரட்சி தமிழர் அண்ணன் சத்யராஜன் அவர்களுக்கு அமைதி படையை அடுத்து நிறைய படங்கள் நல்ல படங்கள் அண்ணன் கொடுத்துருக்காங்க. அந்த வரிசையில் இந்த படமும் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ், இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.